வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், நல்வாழ்த்துக்கள். அன்பர்களே, சிந்தனைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு 5 நிமிடம் தியானம், ஒரு அமைதி தவம் அல்லது சக்தி ஈர்ப்பு தவம் அப்படி வச்சுக்க. சற்று நிமிர்ந்து அமர வேண்டும். கைகளை கோர்த்து கண்களை மூடி, குறிப்பாக எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டு பெற்றோர்களை வணங்கி நல்லாசி பெற்று, பெற்றோர்களை கண்டு மானசீகமா அவர்களை நன்றியுணர்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். அதுபோல ஆசான் அருட்தந்தை மகரிஷி அவர்களை மானசீகமாக கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படி சொல்ற போது மனசுல உங்க வீடு முழுவதும் தெய்வீக சக்தி அலையலையாக பரவி நிரம்பி நிற்பதாக பாவிக்கும். பாவனை அவசியம். அருள் பேராற்றல் நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் அலையலையாக பாய்ந்து நிரம்பி, நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமை நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இப்போ சக்தி ஈர்ப்பு பண்ண போறோம். உடல் நிமிர்ந்து இருக்கட்டும். சுழுமுனை நாடியை பாவிக்க, மூலாதாரம் தொட்டு உச்சி வரைக்கும் உள்ள சுழுமுனை நாடி. இதுலதான் 7 சக்கரங்கள். இப்போ அப்படியே மேல சக்தி களத்தை நினைவு கூறும். மேல 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 கோடான கோடி நட்சத்திரங்களோடு கூடிய இருண்ட வெளி பாருங்க. அந்த இருண்ட வெளியில்தான் தூய வான்காந்த பேராற்று பிரபஞ்ச சக்தி நிரம்பி நிற்கிறது. இறைவெளியினுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்னால் இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு அருவி போல உச்சந்தலைக்கு வருது. நீல நிறத்துல பாவித்துக் கொள்ளும். உச்சந்தலையில வந்து விழுந்து அக உடல் மற்றும் புற உடல் முழுவதும் பரவுது. அபிஷேகம் பண்ணுவது போல இந்த காட்சி அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக ஆய்ந்து உடலே கவனி நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. அக உடலை பார்க்கிற போது உடலுக்குள்ள ஒன்றும் இல்லை, பொக்கு காலி இடம். அதுல நீல நிறத்துல சக்தி பரவி நிற்கிறது. அப்படி பார்க்க அருள் பேராற்றல்
உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பி நிற்கின்றது. சக்தி களம் அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பி நிற்கின்றது. இந்த சக்தி உடலில் ஒவ்வொரு சிற்றறையின் ஊடேயும் பரவி ஒவ்வொரு சிற்றறையும் சீராக இயக்கி உடல் நலத்தை காக்கிறது. அந்த உணர்வோடு அக உடலையே கவனிக்கப்போம். உடலுக்குள்ளாக நுழைந்து மானசீகமா அக உடலையே கவனிக்கும். அக உடல் என்பது பிரணவ சரீரம், காந்த உடல். அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. சக்தி ஈர்ப்பு பொதுவாக உடல்ல சக்தியினுடைய அளவு குறைவாக இருக்கும் சில பல காரணத்தினால. பிரபஞ்சத்துல நிரம்ப சக்தி இருக்கு. அதை ஈர்த்து கொள்கிறோம் இந்த ரீதியில். அப்போ உடல் இயக்கத்திற்கு வேண்டிய சக்தி கிடைக்குது. மேல இருந்து சக்தி உச்சந்தலை அப்படியே அக உடல் புற உடல் பிரணவ சரீரம் உடலே கவனி. உடலும் உயிரும் ஊக்கமும் ஆக்கமும் பெற்றது. தூய்மையும் மேன்மையும் பெற்றது என்ற சங்கல்பத்தோடு நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நிறைவு. ரிலாக்ஸ். சென்ற 2 ஆண்டு காலமா கொரோனா பீரியட்ல வேதம் குழுமம் அப்படின்ட்டு கோயம்புத்தூர்ல ஒரு ஆன்மீக அறக்கட்டளை நடத்தி வர்றோம். இந்த சென்ற 2 ஆண்டுகளாக வாரத்துல 2 நாள் 3 நாட்கள் 7 நாட்களுமே ஆன்லைன் வகுப்பு நடக்குது. அப்போ நான் அந்த 2 வருஷமா இந்த சக்திர்ப்பு தவத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி நிறைய அன்பர்கள் செய்துட்டு வராங்க. இப்போ இதுல இலசாத மார்க்கத்துல நான் நிறைய புதிய அன்பர்களை இப்போ சந்திச்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த தவத்தை நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம். ஓய்வு கிடைக்கும் போது 5 நிமிஷம் பண்ணா போதும். ஏன்னா உடல்ல சக்தி பல காரணத்தினால அதனுடைய அளவு, இந்த எனர்ஜி லெவல் என்று சொல்லுவோம், அது குறைவாயிடும். ஏன்னா கோவப்படுறோம், உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் நிறைய சக்தி செலவாகும், உயிர் சக்தி செலவாகும். அப்போ அதை ஈடுகட்டணும். இல்லைன்னா உடலும் சோர்வடையும், மனமும் சோர்வு.
அப்ப எப்படி ஈடுகட்டுவது? நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து கிடைக்கிற சக்தி வந்து ஓரளவுக்கு போதுமானதாக இருந்தாலும் பியூர் எனர்ஜி. அது பிரபஞ்ச சக்தி என்பது சுத்த சக்தின்னு சொல்லுவோம். அந்த சுத்த சக்தியை வாங்கும். அப்போ நல்லா நிமிர்ந்து உட்காந்து கண்ணை மூடி ஜஸ்ட் ஒரு 5 minutes சக்தி கலந்த பாவனை பண்ணி அங்கிருந்து அப்படியே மேலே உச்சந்தலையில வந்து சக்தி பாயுது போல பாவனை செய்து உடல் முழுவதும் பரவ விட்டு உடலையே கவனிக்கும். அப்படி கொஞ்ச நேரம் பண்ணிட்டீங்கன்னா சக்தி உங்களுக்கு தெரியும். அந்த சக்தி வந்து விழுந்து பரவுவதை நீங்க உணர முடியும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் வந்து உடல்ல ஏதாவது ஒரு பாகத்துல வலி சோர்வு இருந்தா கூட அந்த தவம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த கொஞ்சம் மனசால நீங்க கவனிச்சீங்கன்னா, உதாரணமா முட்டு வலின்னா மனசால முட்டு பக்கத்துல மைண்டை கொண்டு போக சக்தி அதிகமா அந்த முட்டுல பாயும், வலி 4வது குறையும். அதனால இதுக்கு பேர் சக்தி ஈர்ப்பு தவம் செய்து பழகும். எனர்ஜி என்வோக்கிங் மெடிடேஷன். சரி, வாழ்க்கை உணவு. நான் இன்னொன்று உங்கள்கிட்ட என்ன கேட்டுக்கொள்வேன்னா, நாமெல்லாம் யோக சாதகர்கள். எதுக்காக இந்த சாதனையில ஈடுபட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அடிக்கடி நினைவு கூறணும், மறந்தே விடக்கூடாது. எதற்காக என்று சொன்னா, எந்த அவசியத்திற்காக இந்த ஜீவான்மா இந்த உடலை எடுத்திருக்கிறது. எத்தனையோ உடலை எடுத்து 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 ஜென்மாந்திரங்கள்ல கோடிக்கணக்கான உடலை தாண்டி 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 இப்போ இந்த பிறவியில இந்த உடலை எடுத்திருக்கு. ஏதோ ஒரு காரணம் இருக்கு, நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். அது உணர்ந்தவர்கள் சொல்வது ஞாபகத்துக் கொள்ளுங்க. ஆன்மா தனது பேருண்மை உணர்வதற்கு ஒரு கருவி உடல். ஆகவே அது உடலை எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம இப்ப என்ன புரிந்து கொள்ளணும், நம்முடைய பிறப்பினுடைய அவசியம் தனது பேருண்மையை உணர்தல். ஆனா இப்ப நாம என்ன அவசியத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? நிறைய பொருள் ஈட்டுவது, சமுதாயத்துல கௌரவமா வாழ்வது, உயர்தர வாழ்க்கை ஆடம்பரமா வாழ்வது இல்லையா? ஏன்னா அந்த உலகம் கவர்ச்சி அது நம்ம ஈர்த்து எடுக்கும். அத என்ன சொல்றோம், மோர் அட்ராக்டிவ். ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம். எதற்கு? இந்த லௌகிகது. அப்ப எல்லாருமே அதை சிறைப்போம். இன்பத்திற்காக இன்பத்தை தேடி நம்ம என்னென்னலாமோ பண்றோம். சொஃபாஸ்டிகேட்டட் லைஃப் என்று சொல்லுவாங்க. அதி உயர்தரமான வாழ்க்கை தப்பு இல்லை. ஆனா அந்த ஆடம்பரத்துல மனசு சிக்கும். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையில் நான் எதற்காக பிறந்திருக்கிறேன் என்றால், நான் எனது உண்மையை உணரவே பிறந்திருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றாங்க? உணர்ந்தவர்கள், ஞானிகள். இப்ப நாம வேதாத்திரி மகர்ஷியை குருவா ஏற்றிருக்கிறோம். திருவடி போற்றி என்று சொன்ன அப்படின்னா அவர் காட்டுகிற வழி பாதை, அதிலேயே நானும் பயணிக்கணும். அப்பதான் நீங்க குருவை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா குரு என்பவர் ஏதோ நம்ம மாதிரி ஒரு சாதாரண ஒரு மாமிச பிண்டம் அல்ல. அவர் சாட்சாத் பரபிரம்மம். ஏன்னா குருவுடைய அவதாரங்கள் எப்பவோ ஒரு டைம்ல தான் நடக்கும். உண்மையான குரு ஒரு வார்த்தையை நான் போடுறேன். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் தன்னை குருவாக காட்டி கொள்றாங்க. ஒரு போலித்தனமான நிலை. உண்மையான குரு என்பது அவதாரம், சாட்சாத் பரபிரம்மம். இப்ப என்னுடைய இந்த நீண்டகால அனுபவங்களை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை நான் அப்படி பார்க்கிற போது, இந்த நூற்றாண்டு, சென்ற நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டு வேதாத்திரி மகர்ஷி வந்து ஒரு ஆத்தென்டிக் மாஸ்டர். அவருக்கு பணமோ புகழோ பாராட்டோ எதுவுமே தேவையில்லை. தான் பெற்ற அந்த உணர்வு, பேரின்பம், பெருக வையகம், ஒரே நோக்கம். இப்போ நாமெல்லாம் எப்படியோ அறிந்தோ அறியாமலோ நம்ம பெற்றோர் செய்த புண்ணியத்துல வேதாத்திரி மகர்ஷியை நம்ம குருவா அடைஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அப்போ அவர் காட்டுகிற வழி என்ன சொல்றார்? அப்போ அவர் சொல்வது, பிறப்பினுடைய அவசியம் பேருண்மையை உணர்வு. இல்லைன்னா இந்த வாழ்க்கையில வந்து துன்பங்கள் தான் அதிகமாகும்.
அப்ப தன்னை உணர்வதற்கேற்ற ஒரு வாழ்க்கை முறையை நாம தேர்ந்தெடுத்தோம். லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறோமா? இப்போ நாம தேர்ந்தெடுத்திருக்கிற வாழ்க்கை முறை வந்து ஆடம்பரத்தை அடிப்படையாக கொண்டு, கௌரவத்தை அடிப்படையாக கொண்டு, அது உண்மையான கௌரவம் இல்லை, போலி கௌரவம், தெரியாது, நம்ம கௌரவம்னு சொல்லிக்கிறோம். அதே அடிப்படையாக கொண்டுதான் வாழ்க்கை பயணம் நடக்குது. இன்டர்நெட்ல காலங்காலமா மனிதனுடைய வாழ்க்கை முறை என்பது நிறைய பொருளீட்டுவது, புகழ், செல்வாக்கு, அதிகாரம் பெறுவது, கௌரவமாக வாழணும்னு நினைச்சு வாழ்றது. இது என்ன ஆகும்? ஒரு அளவுல கௌரவமா கிடைச்சா கூட ஒரு கட்டத்துல துன்பம் தான் மிகும். அப்போ எப்ப துன்பம் தவிர்த்து வாழ முடியும் என்று சொன்னா, வாழ்வின் பிறப்பினுடைய அவசியம் என்ன, அதுக்கேற்ற வாழ்க்கையை எப்படி வைத்துக் கொள்வது, வாழும் முறை, அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அதை காணும்போது மகிழ்ச்சி அவர்கள் சில விஷயங்களை நம்ம புரிய வைக்கிறேன். அதுதான் தெளிவு. அந்த புரிய வைக்கிறது புரிதல். உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, புரிதலே ஞானம்னு முதல்ல சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம். என்ன புரியணும்? பிறப்பினுடைய அவசியம் என்ன, அதுக்கேற்ற வாழ்க்கை முறை என்ன, ஒரு புரிதல். அப்போ அந்த புரிதல்ல நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஞானம் என்பது வந்து ஒரு ஏணி மாதிரி. ஒரு ஏணியில பல படித்தட்டுக்கள் இருக்கு, ஒவ்வொன்றா ஏறணும். அதுல முதல் படி, ஞானம் எனும் ஏணியில் முதல் படி, ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை தீர்மானிக்கிற அறிவு. நல்லா கவனிக்கணும். நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்விற்கு எவ்வளவு தேவை என்று தீர்மானிக்க கொஞ்சம் சிரமம். அப்படி நான் கேட்கும்போது உங்களை சிலருக்கு அது எப்படி தீர்மானிக்க முடியும்? இனி 5 ஆண்டு கழிச்சு நமக்கு என்ன தேவை வரும், எவ்வளவு ரூபா அதுக்கு தேவைப்படும் எப்படி தெரியும்? அப்ப சாதாரண அறிவுக்கு தேவையை தீர்மானிக்க முடியாத காரணத்தினால நிரம்ப ஈட்டணும், மேலும் மேலும் ஈட்டணும், அப்படிங்கிற ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம தீர்மானிக்கிறோம் தேவை அப்படிங்கும் போது, முதல்ல உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை அப்படின்னா உணவு, நீர், உடையும் தேவை. சொல்றோம்ல, உணவு, உடை, இருப்பிடம், இது அடிப்படை தேவைகள்னு சொல்றோம். சரி, இன்றைய கால சூழலுக்கு இந்த அடிப்படை தேவைகள் மட்டும் போராது. அடிப்படை வசதிகள், மின்சாதன வசதிகள், மிக்சி, கிரைண்டர், டெலிஃபோன் வேணும், டெலிவிஷன் வேணும், ஒரு மோட்டார் பைக் அது வேணும், இதெல்லாம் இன்றைய கால சூழலுக்கு தேவைன்னு வைத்துக்கொள்ளும். இவ்வளவுதான் தேவை. இந்த தேவையை தக்க வைப்பதற்கு நிரந்தர மாத வருமானம் தேவை. அது எவ்வளவு நீங்க கணக்கு போடணும், ரொம்ப கம்மியா தான் வரும். அந்த பொருள் நாம ஈட்டுறோமா, வந்துட்டு இருக்குதான், கணக்கு போடுறோம், வருது. சரி, அப்போ மனசுல என்ன வச்சுக்கலாம், போதும், மகிழ்ச்சியா இருக்கு. மேற்கொண்டு அதுவாக வந்தா வரட்டும். ஒரு வியாபாரத்துல ஒருவேளை நல்ல வியாபாரம் பெருகி அதிகமா வரலாம், வரட்டும். நாம மனசுல தேவைய கூட்டக்கூடாது. இதுவே ஒரு கம்ஃபர்ட் லிவிங்க்கு போதுமா இருக்கு. அப்ப இந்த போதுங்கிற மனசை வந்து நீங்க கொண்டு வரணும். தேவையை தீர்மானித்து இது போதுமானது, மனசுல போதுங்கிற மனசு வரணும். அதுதான் முதல் படி. ஏன்னா ஞானத்தினுடைய படியில ஏற வேண்டியிருக்கு. எது ஞானம்? பிறப்பின் அவசியம் என்ன, பேருண்மை உணர்வு. என்று பேருண்மை உணர்கிறோமோ அதை ஞானம், மெய்யறிவு, மெய் உணர்வு, விஸ்டம் அண்ட் என்லைட்மெண்ட். நம்ம ஏதோ பிறந்தோம், செல்வமா வாழ்ந்தோம், சமுதாயத்துல நல்ல பேரும் போல வாழ்ந்தோம், செத்து போயிட்டோம்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நோக்கம் நிறைவேறும். அப்ப நோக்கம் நிறைவேறணுமானா நம்முடைய வாழ்க்கையில, வாழ்க்கை முறையில தேவைகளை தீர்மானித்து, போதும், இனி நான் பொருளை உணர்ச்சியப்பட்டு தேடுவது முடிவுக்கு வரும். அது ஏன் வர முடியல அப்படிங்கிற பார்க்கிற போது உண்மையிலேயே நமக்கு நம்முடைய மனசு எதை தேடுது? சாதாரணம் மனம் எதை தேடுதுன்னா எப்பவும் இன்பமா இருக்கும், இன்பத்தை தேடு.
இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்துல நமக்கு இன்பங்கள் எங்கிருந்து கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா 5 புலன் உணர்வுகள் மூலமா. அதாவது பொருள் தொடர்பு, ஆண் பெண் உறவு. பொருள் தொடர்புனா நல்ல சுவையான உணவு, ஒரு நல்ல இசை, ஒரு நல்ல காட்சி, நல்ல வாசனை, ஸ்பரிசம், தொடு உணர்வு. இப்படி 5 விதமான இன்பங்களை புலன் வழியாக நாம பெற்ற அனுபவம் உண்டு. சரியா? சரி. இப்ப நம்ம மனசு என்ன சொல்லும்? இன்பத்தை பெருக்க சொல்லுமா போதும்னு சொல்லுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இன்பத்தை பெருக்கணும். அப்போ சாப்பிடணும்னு சொல்லும் போது நிறைய விதவிதமான உணவுகள், சுவையான உணவுகள் சாப்பிடணும். காலையில, இரவு, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ். அப்போ அந்த மனம் எப்பவுமே என்ன நிலையில எத்தனைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்பத்தை பெருக்கணும், இன்பத்தை பெருக்கணும். சரி, நாளைக்கு நான் இன்பத்தை பெருக்கணுமானா எனக்கு பொருள் தேவையும் இருக்கு, இப்போ உறவும் தேவையும் இருக்கு. அப்போ பொருளை பெருக்கணும், பலவிதமான பொருளை பெருக்கணும். முதல் முறையா ஒரு கார் வாங்கணும். சாதாரண சின்ன கார், மாருதி 800 வச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் ஓட்டணும். அது என்ன ஆயிரும், பழக பழக பாலும் புளிக்குன்னு சொன்ன மாதிரி இதோட ஒரு பெரிய கார் வாங்கினா இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்குமா, நல்லா இருக்குமா, அது வாங்கினா என்ன? அந்த இன்பத்தை பெருக்குவதற்காக அது முயன்று கொண்டே இருக்கும். இது ஒரு உதாரணமா. சரி, இருக்கட்டும், அது தப்பு இல்லை, பெருக்கட்டும். ஆனா என்ன புரிந்து கொள்ளணும், இன்பத்தை பெருக்கும் போது விளைவு துன்பம். உண்மையிலே துன்பம் என்று தனியா எதுவும் இல்லை. இருக்கு, பசி, உடனே உணவு கிடைக்கலன்னா துன்பம். பாத்ரூம் போகணும், பாத்ரூம் வசதி பக்கத்துல இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும், துன்பம். இப்படி உடலுக்கு 1-2 துன்பங்கள் உண்டு. இன்றைய கால சூழல நம்மால உடல் துன்பத்தை லெகுவா போக்கி அப்படி கழிச்சிட்டீங்கன்னா துன்பத்துக்கு இடமே இல்லை. ஆனா நிறைய துன்பம் வரும். நோய் வருது, கடன் தொல்லை வருது, பகை ஏற்படுது இல்லையா? இதெல்லாமே மனசுக்கு வரக்கூடிய துன்பங்கள். இது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை. இதுவரைக்கும் நம்ம இன்பத்தை பெருக்கி பெருக்கி இன்பத்தை பெருக்குவதற்காக என்னெல்லாம் செய்யறோம், அதனுடைய விளைவு துன்பம். நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா துன்பம் இல்லாத இன்பம் இல்லை. அமிர்தம் இருக்கு, நல்ல சுவையான உணவு, இன்பமா இருக்கு, அளவு மீறின துன்பம். அப்ப இன்பம் தரும் பொருள் துன்பத்தையும் தரும். இன்பம் தரும் ஆண் பெண் உறவு துன்பத்தையும் தரும், அளவு மீறினால். கண்டிஷன். ஆனா அளவு மீறுமா மீறாதா? மீறும். ஏன்னா மனம் இன்பத்தை பெருக்கிறதுக்கு எத்தனைக்கு நிச்சயமா மீறும். உங்களுக்கே தெரியும். 2 நாள் வேண்டாம் கேட்டுட்டு கொஞ்சம் அடங்கி போகும், பழையபடி ஆரம்பிச்சு வந்தா பார்த்துக்கணும். ஒரு இக்னோரிங், அறிவு தெளிவு கிடைச்ச பிறகும் அலட்சியப்படுத்தக்கூடிய மனோநிலை நமக்கு இருக்கு. அப்ப நம்மளால என்ன செய்ய முடியாது, இன்பத்தை பெருக்குகிற பாங்கை போக்கிக் கொள்ள முடியாது. அப்ப என்ன ஆகும், துன்பம் வரும். இன்பத்தை தொடர்ந்து துன்பம் வரும். நீங்க புரிந்து கொள்ளும். துன்பம் வந்த பிறகு நீங்க இறைவனுக்கு வழிபாடு என்ன செய்தாலும் அந்த துன்பம் போகாது. இதையும் வச்சுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம செயலை செஞ்சிட்டோம், இப்ப விளைவு துன்பமா வந்தது, அது அறுவடை செய்துதான் ஆகும். அது வேற எந்த போக்கும் இல்லை. அப்ப துன்பம் வராம வாழ வேண்டும் என்றால் இன்பத்தை பெருக்கக்கூடாது என்கிற ஒரு தெளிவு வேணும். ஆனா அதே நேரத்தில் அனுபவம் என்ன சொல்லுது, இந்த மனதால் இன்பத்தை பெருக்காமல் இருக்க முடியாது. அப்படிதானே? இப்ப என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும்? அப்ப இங்கதான் நீங்க ஒரு உண்மையை புரியணும். மனதினுடைய இயல்பு பெரிய இன்பத்தை, நிறைய இன்பத்தை தேடுது. அது எதுல தேடும் என்றால் அதற்கு இதுக்கு முந்தைய அனுபவங்கள் என்ன, எதிலிருந்து இன்பம் கிடைத்ததோ அங்கேதான் தேடும். அது எங்க, பொருள் தொடர்பு, மனித உறவு, அங்கதான் தேடும், பெருக்கும், துன்பத்தை சந்திச்சு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா சில விஷயங்களை
ரொம்ப எஃபர்ட் எடுத்து நீங்க சாதிச்சிடலாம் நினைச்சீங்கன்னா முடியாது. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அளவோடு இருப்பேன்னா எத்தனை நாள் இருக்க முடியும்னு பாருங்க, கஷ்டம். சரி, இப்போ அந்த மனசுக்கு என்ன புரிய வைக்கிறோம்? என் மனமே, நீ தேடுகிறது பெரிய இன்பம், தப்பு இல்லை, சரிதான். அது எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நதி ஓடிக்கிட்டே இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல உற்பத்தி ஆகி ஓடிக்கிட்டே இருக்கு. அணை கட்டுறாங்க, நிரம்புது, நிரம்பி வழியுது, வளைந்து ஓடுது. நதியின் ஓட்டம் நிற்பதே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கு. எப்ப நிற்கும்? கடலில் போய் சங்கமம் ஆன பிறகு. ஏன்னா கடல் என்பதுல ரெண்டு தத்துவம் இருக்கு. ஒண்ணு, கடல் என்பது நதியின் மூலம். இன்னொன்னு, கடல் என்பது எல்லையற்ற சமவெளி. பள்ளம், பள்ளத்துல தண்ணி நிரம்பிட்டா சமம். ஆனா நதி ஓடி வருவதோ மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி. மிகப்பெரிய பள்ளம் இந்த பூமியில கடல். அந்த பள்ளத்தில் போய் நிரம்புது, சமமா அடையுது, சமவெளியா அடையுது. அப்புறம் நதி ஓடுறது இல்லை, நதிங்கிற நாமமே இல்லை, நதி என்ற பெயர் இழந்துருச்சு. அப்ப நதி எங்கே ஓடுதுன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய மூலமாகிய கடலை நோக்கி, சமவெளியை நோக்கி. ஒரு உதாரணம், அது மாதிரி நம்முடைய மனம் உண்மையில் எதை நோக்கி ஓடுகிறது என்றால் அதனுடைய மூலம், அதனுடைய சமநிலை. ஆனால் அது எதுன்னு அதுக்கு தெரியல. ஹியூமன் மைண்டுக்கு, நமக்கு கொஞ்சம் மனசுல கேட்டா நீ எதுக்கப்பா அப்படி அலையிற, எங்க ஓடுறேன்னா தெரியாது, சொல்ல தெரியாது. அதுக்கு இன்பம் வேணும், எப்பவுமே இன்பம் இருந்துகிட்டே இருக்கும். கட்டுப்படுத்த முடியல, சுய கட்டுப்பாடு நம்மிடம் இல்லை, முடியல. நம்ம மனசை நம்மளால கட்டுப்படுத்த முடியல, இயலாமை ஒத்துக்கிறோம். சிறப்பு என்ன பண்ண முடியும்? இங்கதான் ஆன்மீகம் சொல்றது, மனம் என்பது அதனுடைய மூலஸ்தானம். எங்கிருந்து மனம் உற்பத்தி ஆயிட்டோ அங்கு போய் சென்றடைய. நதி கடல்ல தான் உற்பத்தி ஆகுது இல்லையா? கடல் நீர் வந்து உஷ்ணத்தினால ஆவியாகி மேலே போயிட்டு கருமேகங்களா மாறி, அந்த மேகங்கள்லாம் கூடி குளிர்ந்து மழையாக பொழிந்து சின்ன சின்ன குளம், பெரிய குளம், நதி, ஆறு எல்லாம் ஆகி கடைசியில கடலை நோக்கி ஓடும். அப்ப நீருடைய மூலம் எது? கடல். அது மாதிரி மனதின் மூலம் எது? அந்த மூலத்தை நோக்கி தான் நதி ஓடுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் அந்த மூலத்தை நோக்கி இந்த மனம் ஓடக்கூடிய வகையில சில பல பயிற்சிகளை நாம் செய்யும். அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க ஓரளவு பிரம்மஞானம் முடிச்சிருக்கீங்க. மனம் என்பது சுத்த வெளியே மூலமாக கொண்டது இல்லையா? அப்படி வச்சுக்கிடுங்க, தெரியாது, நம்ம பிற்பாடு பிரம்மஞானம் எடுக்கும் போது புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு மனதினுடைய மூலம் இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள சுத்தவெளி, அதுதான் தெய்வம்னு சொல்றேன். இந்த இடத்துல நான் அர்த்தமா சொல்றேன், அதுதான் தெய்வம். இப்போ மனம் எதை நோக்கி ஓடுதுன்னா இறைவனை தேடுதல். இறைவனா என்ன? எல்லையற்ற பரம்பொருள், மெய்ப்பொருள், முழுமுதற் பொருள். அது எதுன்னா சுத்த வெளிதான். அது எங்கே இருக்கிறது என்றால் எங்கும் இருக்கு. அப்ப அந்த மனதை வந்து தியானத்தின் மூலமாக அதனுடைய மூலத்தோடு ஐக்கியம் பண்ணுவதற்கு ஒரு பயிற்சி எடுத்து. ஆனால் அந்த பயிற்சி முழுமையடைய வேண்டுமானால் இந்த உண்மையை புரிந்து கொண்டு துன்பம் தரும் இன்பத்தை பெருக்காம பாதுகாக்கும். இதுதான் விழிப்பு உணர்வு, விழிப்பு நிலை, அவேர்னஸ். இப்ப நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், அஸ் எ கெஸ்ட் நான் வரேன். நீங்க வந்து என் மேல இருக்கிற மதிப்புனால அன்னைக்கு ஐயா வராங்க, ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பலகாரம்லாம் செய்வீங்க. அப்படிதான் வீட்டுக்கு விருந்தாளி வந்துனா, மற்ற நாள் காலையில் இட்லி வச்சிருப்போம், தோசை வச்சு, சரி அப்படின்னு எனக்கு ஒரு இடத்துல ஸ்வீட்டு, வடை, இலையிலெல்லாம் பரிமாறி, பூரி, உருளைக்கிழங்கு பொடி மாஸ். முதல்ல ஒரு 2 பூரி வச்சுங்க, நான் பொடி மாஸ் சாப்பிட்டேன். ஒரு அம்மா வந்து, ஐயா ஸ்வீட்டு இருக்கட்டும்மா. ஐயா நல்ல ஸ்வீட், நாங்கள் வீட்டில் செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் டயபெட்டிக் இருக்குமா, அது எனக்கு ஸ்வீட் பிடிச்சா கூட நான் எடுக்கக்கூடாது. இங்கதான் இன்பம் தரும் என்று கருதி நான் அதை எடுத்தோம்னா துன்பம் வந்து போகும். அங்க நான் விழிப்பு நிலையோடு தவிர்க்கிறேன். சரி விட்டுருங்க. 3வது பூரி வைக்கிறார். பூரி நல்லா இருக்குமா?
சார் உடனே ஓடிக்கொள்ள 4வது பரீட்சையோட சொல்ல வேண்டாம் போதும். இல்லைங்க சார் நல்லா ஒன்னே ஒன்று எக்ஸ்ட்ரா, இதோட போதும், அது வேண்டாம். இப்போ நான் எதை துறக்கிறேன் என்றால் 4வது பூரி என்பது எனக்கு துன்பம் தரும். 3 பூரி வரைக்கும் எனக்கு இன்பம் தரும், 4வது பூரி துன்பம் தரும். அளவு மீறு இந்த இன்பத்தை அதோட நிறுத்திக்கிறேன். 3 போதும்னு சொல்றேன் பாருங்க, இதுதான் துறவு. 4வது பூரிய துறக்கிறேன். அதாவது துன்பத்தை துறக்கக்கூடிய ஒரு சுய கட்டுப்பாடை கொண்டு வரணும், மனசுல வச்சு கொள்ளணும். பேரின்பம் இதுல இல்லை, அது என் மனதினுடைய மூலத்துல இருக்கு, அது நான் தியான பயிற்சிலாம் பண்றேன், பட் இதையும் பண்ணிக்கிடணும்னு ஒரு முடிவு இருக்கும். அப்படி நல்லா புரிந்து கொள்ளுங்க, துன்பம் என்பது இயற்கையில இல்லவே இல்லை. உடலுக்கு 1-2 சொன்னேன், அது எளிதாக எல்லாரும் போய்கிடலாம். ஒரு பிச்சைக்காரனை கூட பசி போயிட முடியும். ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ கற்பனையினால இன்பத்தை பெருக்கணும்னு எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம், அத்தனையும் துன்பம். இதை நீங்க மறக்க கூடாது. உடல்ல நோய் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? தப்பா உடலை இயக்கி இருக்கோம், தீய பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறோம். அதிகமா சாப்பிடுவோம், தீய பழக்கம்தான், அதுக்கும் அடிமை, நாக்குக்கு அடிமை. அப்போ நோய் வரதான் செய்யும். இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சோம் சொன்னா, உங்களை வந்து எத்தனையோ செல்வந்தர்கள், எல்லா வளமும் இருக்கும், பொருள் வளம், மக்கள் செல்வம், கல்வி செல்வம், எல்லா செல்வங்களும் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனா மனசுல சங்கடம் இல்லாத ஒரு நாள் உண்டுமா? வெளியில சொல்ல முடியாத சங்கடங்களை சுமந்துட்டு இருக்கும், கணவன் மனைவிக்கு இடையில, குழந்தைகள், பெற்றோர்கள், சமூகத்துல. அப்ப மனம் வந்து அதிகமான சங்கடத்தை சுமக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா ஆசைதான். ஏன்னா ஆசைப்படும் பொருள் கிடைச்சுன்னா இன்பம் கிடைக்கும். ஏன் ஒரு பொருள் மீது ஆசைப்படுறோம்னா அது இன்பம் தரும். ஆனா என்ன ஆகுது, இன்பத்தை தருது, கூடவே கொஞ்ச நாள்ல துன்பத்தையும் தருது இல்லையா? இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அது எப்படி எடுக்கிறேன், ஒரு ஒரு பையனும் பொண்ணும் இளைஞர்கள் லவ் பண்றாங்க. அந்த காதல் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அந்த பொண்ணு அந்த பையன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள ஒரு நாள் கூட பார்க்காம என்னால இருக்க முடியாது, உயிரே போயிடும். அவ்வளவு ஒரு கவர்ச்சி, எனக்கு கவர்ச்சி இருக்கதான் செய்யும், அந்த வயசுல இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அன்பு பாராட்டிக்கிறாங்க, எல்லாம் பண்ண. ஆனா திருமணம் ஆன பிறகு, திருமணத்துக்கு முன்னாடி இருந்த அதே காதல், நட்பு, உறவு திருமணத்துக்கு பிறகு எத்தனை நாள் நீடிச்சது? பெரும்பாலும் இல்லை. வாக்குவாதம், தகராறு, சண்டை, எல்லார் வீட்லையும் அனுபவத்துல பார்த்துருக்கோம். அப்ப எது இன்பம் தரும் நினைக்கிறோமோ அது இன்பம் தரலையான்னு கேட்டா அது இன்பம் தான் தருது. ஆண் பெண் நட்பு இன்பம் தருது இல்லை சொல்ல முடியாது. ஆனால் அங்க சில எதிர்பார்ப்புகள், அது திருமணம் ஆன பிறகு அந்த உரிமை வந்ததும் எதிர்பார்ப்புகள் அங்க வர ஆரம்பிக்கும். அது நடக்காது. ஆசையினால இன்பத்தை பெருக்கிறதுக்கு, இன்பமாக இருப்பதற்கு சில எதிர்பார்ப்புகள் கணவன் மனைவிகளிடம் மாறி மாறி வரும். அது எதிர்பார்ப்பு தக்கவாறு வாழ்க்கை ஓடாத காரணத்தினால துன்பம் தலைக்கும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், துன்பத்துக்கு நோக்கம், இந்த துன்பத்தின் காரணம் இன்பம் அல்லது ஆசை. இதை வந்து அடிப்படையில மனசுல வைத்துக்கொள்ளும். இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அனுபவங்களை நாம அனுபவிச்சிருக்கோம். இந்த பிறவியிலேயே, முற்பிறவி வேற, இந்த பிறவியிலேயே எவ்வளவோ அனுபவங்கள் இருக்கு. ஆனா இந்த எல்லா அனுபவங்களையும் கூட்டி பார்த்தீங்கன்னா, தொகுத்து பார்த்தீங்கன்னா 2 அனுபவங்கள் தான் அடிப்படையாக இருக்கு. ஒண்ணு இன்ப அனுபவம் அல்லது துன்ப அனுபவம். வேற எந்த அனுபவம் இல்லை. இன்பம், துன்பம். அப்ப மனம் வந்து எதை அடிப்படையாக கொண்டு எண்ணும் செயலாற்றும் கேட்டீங்கன்னா, இந்த இன்ப துன்ப அனுபவங்களை அடிப்படையாக கொண்டுதான் எண்ணும், சிந்திக்கும், செயல்படும். எப்படி இன்பத்தை பெருக்கணும்னு நினைக்கும், துன்பத்தை போக்கணும்னு நினைக்கும். 2 எண்ணம் தான். உங்களுடைய எண்ணங்களை நீங்க எதை வேணாலும் கவனமா பாருங்க. ஒண்ணு இன்பத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது துன்பத்தை அடிப்படையாக கொண்டு.
ஒரு பக்கம் இன்பத்தை எப்பவுமே மைண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 80% செக்ஸ் ஃபீலிங் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். செக்ஸ் தாட்ஸ்ங்கிறது 80% ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாவான்னு பாருங்க. அப்ப மனம் எதை அடிப்படையாக கொண்டு என்னது? இன்பத்தை பெருக்க வேண்டும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம துன்பம் இருக்கே அதை போக்க வேண்டும். துன்பத்தை போக்க வேண்டும் என்று வருகிற எண்ணம் தப்பு இல்லை, ஏன்னா துன்பம் போய் தானே ஆகணும். ஆனால் இன்னொரு பக்கம் இன்பத்தை பெருக்கணும்னு நினைச்சு செயலாற்ற பாருங்க, அது துன்பத்தை தரும். நீங்க ஒரு பக்கம் துன்பத்தை போக்கிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு பக்கம் இன்பத்தை பெருக்கிறீங்க, அது துன்பமா மாறுது, பலபடி துன்பத்தை போக்குறீங்க. அப்ப வாழ்நாள் முழுவதும் இந்த வாழ்க்கைங்கிற சக்கரம் எப்படி ஓடுது? இன்பம் துன்பம். துன்பத்தை போக்குறோம், இன்பத்தை பெருக்கிறோம், பலபடி துன்பம் வருது, துன்பத்தை போக்குறோம், இன்பத்தை பெருக்கிறோம். நான் சொல்ல விளக்குதான் பாரு. இன்ப துன்ப சக்கரத்தில் இந்த மனம் சிக்கி இருக்குது. சிக்கி வச்சுக்கிட்டு நீ என்னதான் இறைவனை தேடுறேன், கோயிலுக்கு போறேன், சாமி கும்பிடுறேன், பக்தியா இருக்கிறேன், பாராயணம் பண்றேன், திருவருப்பா பாராயணம் பண்றேன், தேவாரம் பாடுறேன், திருவம்பாவை பாடுறேன், நோ யூஸ் அட்டா. நான் யாரையும் குறை சொல்லலை, நல்ல இடத்தோட தான் அதெல்லாம் செய்யறோம், பயன் தராது. எந்த நீங்க பாராயணம் பண்ணாலும் கந்த சஷ்டி கவசம் பண்ணும் பாரு, தப்பான்னு கேட்டா தப்பு இல்லை. கவசம்னா காப்பு. நீ தப்பு தப்பா படி உடல் முழுவதும் ஓட்டையை உருவாக்கின பிறகு எந்த காப்பை கொண்டு அடைக்க முடியும்? இங்கதான் மகிழ்ச்சியாவுடைய தத்துவத்தை நல்லா புரியணும். செயலுக்கு விளைவு உண்டு. வேதத்திலே சொல்லியிருக்கு, கர்மா தியரி, காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், காரண காரியம். ஒரு காரியம் நிகழுது அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாத ஒரு காரியம் இல்லை. இப்ப நம்ம துன்பத்தை சந்திக்கிறோம்னு சொன்னா அது ஒரு காரியம். இந்த துன்பம் வர்றதுக்கு ஒரு காரணம், ஒரு செயல், அது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. இந்த காரியம் இப்ப நிகழுத, இது இன்னொரு காரியத்திற்கு காரணமாக மாறும். அந்த காரியம் இருக்கே அது இன்னொரு காரியத்துக்கு காரணமாக மாறும். காரண காரிய, காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், ஒரு செயின், சங்கிலி தொடர் போல வரும். நம்ம பாருங்க, இன்பம் பெருக்கிறோம், துன்பம், துன்பத்தை போக்குறோம், சும்மா இருக்கணும், இன்பத்தை பெருக்கிறோம், துன்பம், துன்பத்தை போக்குறோம், இன்பத்தை பெருக்கிறோம், துன்பத்தை, சைக்கிள். இந்த செயின் கட் ஆகும். இது 100க்கு 100 எப்ப கட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, மூணாவது ஒரு அனுபவம் மனதிற்கு உண்டு. அது முக்கிய வாரம் நம்ம ஞாபகத்துக்கு வராது. அது என்ன அனுபவம்னா அமைதி. முதல்ல துன்பம், துன்பத்தை போக்குற போது இன்பம், நிறுத்திட்டீங்கன்னா அமைதி. நான் அடிக்கடி கொஞ்சம் வேடிக்கையா ஒரு உதாரணம் சொல்லுவேன், துன்பத்துக்கு இன்பத்துக்கும் ஈவன் அமைதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பஸ்ல பயணிக்கிறீங்க, மதுரையில இருந்து திருச்சிக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சோம். இன்னும் திருச்சி போய் சேர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. பஸ்ல போறீங்க, இங்க யூரின் பிளாடர் ஃபுல் ஆயிடுச்சு. நாகரிகம் கருதி கண்டக்டர்கிட்ட ஒண்ணுக்கு போகணும்லாம் சொல்ல முடியாது. சரி, திருச்சிக்கு 1/2 hour தான் இருக்கு, அடக்கி வச்சுட்டு இருப்போம். ரொம்ப துன்பம். பக்கத்து சீட்டுக்கார் அப்போ பார்த்து நம்ம கையை தொட்டு, ஐயா டைம் என்னாச்சுன்னு கேட்பார். பொறுமையா அவருக்கு டைம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு துன்பம். அப்ப துன்பம்னா என்ன? அந்த கழிய வேண்டியதை கழிய விடாம தடுத்து வைக்கிற முடிய, உடல்ல இருந்தாலும் சரி, மனசுல இருந்தாலும் சரி, அது துன்பம். சரி, இப்ப திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, பாத்ரூம் ஓடுறோம், அங்க யூரினுக்கு உட்காடுறோம், யூரின் போகுது, கண்ணை மூடி அப்படியே ரசிக்கணும். எது கழியுது? கழிவு கழியுது, துன்பம் கழியுது. துன்பம் ட்ரெயின் அவுட் ஆகுது, கழியுது, இன்பமா இருக்கு. பாருங்க, இன்பத்துக்காக நம்ம வேற எதுவும் செய்யல, துன்பம் கழிகிற இடம் இன்பம். இப்ப கம்ப்ளீட் யூரின் போயிடுச்சு, எந்திரிச்சிட்டோம். இப்ப துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை. ஒரு செகண்ட் இன்பம், அமைதி. எப்படி அமைதி? ஒரு ரிலாக்ஸ். துன்பம் முற்றிலும் போயிட்டு, அது துன்பம் போயிட்டே இருக்கும்போது இன்பம்.
இது எல்லாருக்கும் அனுபவம். அதனாலதான் இதை சொல்றேன். ஒரு மாதிரியான சான்றா இருந்தாலும் எல்லாருக்கும் அனுபவம். அந்த சிறுநீர் போயிட்டே இருக்குது, கண்ணை மூடி சோகமா இருக்கு. அப்ப துன்பம் கலைகிற இடம் இன்பம், இன்பத்தை பெருக்கனா துன்பம். சரி, இப்போ கழிச்சோம், இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. ஒரு செகண்ட் மைண்ட் நிக்குது, அமைதி. ஆனா அந்த அமைதி நீடிக்க முடியுமா? முடியாது. டாய்லெட் விட்டுட்டு வெளியில வரோம், ரஜினிகாந்த் அண்ணாத்தை படம் வால் போஸ்ட் ஒட்டி, ஓ திருச்சிக்கு வந்திருக்கோம், இன்னைக்கு நைட்ல இந்த சினிமா போனா என்ன தாட் வந்துச்சு. இது அப்படிதான் வரும், இயல்பு. அப்ப அமைதிங்கிறது இருக்கு, நாம அதை தக்க வைத்து அனுபவம் பெறணும். ஏன்னா அந்த அமைதியில ஒரு ரகசியம் இருக்கு, நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்பமா இருக்கு, நல்லாதான் இருக்கு. துன்பமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. துன்பத்து போகனா இன்பம் தெரியுது, இன்பத்தை பெருனா துன்பம் தெரியுது. நாலேஜ் வந்துருச்சு. பட் அமைதி எதுக்கு இருக்கணும்? எவ்வளவு நேரம் அமைதியா இருக்க முடியும்? போர்லயே அடிக்கும். அமைதியில ஒரு ரகசியம் இருக்கு. எனக்கு தெரிந்து ஒரே ஒரு மகான் தான் அதை ஒரு அற்புதமான வசனத்துல கொடுக்கு. இயேசுமா சொல்றாரு, அவர்கிட்ட அவன் சீடன் கேட்கிறான், இறைவன் எங்கே இருக்கிறான்? அவர் சிம்பிளா ஒரு சின்ன டயலாக், அமைதியில் இறைவன் உரைகிறான். 3 வார்த்தை. இறைவன் அங்க இருக்கிறான், இங்க இருக்கான், அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல, எந்த எக்ஸ்பிளனேஷன் ஒன்னே. இறைவன் எங்க இருக்கிறான்? இறைவன் அமைதியில் உரைகிறான். 2 கலந்திருக்கான அமைதியில். இதை எப்படி புரிஞ்சிருக்கலாம்? ஒரு சான்று நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிட்டோம், வச்சுட்டு கொஞ்சம் கல் உப்பு அள்ளி போடணும். கல் உப்பு போட்ட பார்த்தா உள்ள உப்பு கிடக்குது தெரியும். ஒரு 1/2 மணி நேரம் ஆயிப்போச்சு. இப்ப என்னாச்சு? உப்பு கரைஞ்சி தண்ணியில கலந்துருச்சு. அப்ப அந்த டைம்ல ஒரு பையன் வரான், தம்பிக்கு வாப்பா, இந்த பாத்திரத்துல என்ன இருக்கு பாரு. எட்டி பார்த்து தண்ணி இருக்கு, வேற ஏதாவது இருக்கா? இல்லை, தண்ணி மட்டும் தான் இருக்கு. சரி, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. சார், உப்பு கலந்துருக்கு. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? பருப்பொருளாக இருந்த உப்பு கரைந்து நீரில் எப்படி உறைந்து இருக்கிறது, பரவி கிடக்குது. கண்ணுக்கு பார்த்தா உப்பு இல்லை, சுவைச்சா உப்பு இருக்கு. அப்ப உப்பு அங்க கண்ணுக்கு தெரியாத மறைபொருளாக கரைந்து இருக்கிறதோ, அதுபோல இறைவன் அமைதியில 2 கலந்து இருக்கா. கண்ணுக்கு பார்த்தா தெரியாது. அதை சுவைக்கணும். எதை சுவைக்கணும்? அமைதியை சுவைக்கணும். அனுபவம். வாட் இஸ் சைலன்ஸ்? அமைதியில சாதாரண அமைதி இல்லை, ஆழ்ந்த அமைதி. எண்ணங்களின் குறுக்கீடு கூட இல்லாத, நீங்க அமைதி அடைய தவத்துல ஒடுங்க டிவி ஓடிட்டு இருந்தா கூட சத்தம் கேட்காது, புலன்கள் அடங்கிடும். அந்த அளவுக்கு பேரமைதி போயிட்டீங்கன்னு வைங்க, அங்க உங்களுக்கு இறை அனுபவம் கிடைக்கும். இறைவனை எங்கும் தேட வேண்டியதில்லை, வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஒரே ஒண்ணுதான் அமைதி, பேரமைதி. ஒரு 10 நிமிஷம் எண்ணங்களே இல்லை, புலன் உணர்வுகள் இல்லை, எதுவுமே இல்லை, ஆழ்ந்தான். அங்கு ஏற்படக்கூடிய அனுபவம் இறை அனுபவம். அது என்ன அனுபவம்? இறைன்னு சொன்னா இறையினுடைய அம்சம் என்ன? குவாலிட்டி, தரம், தன்மை என்ன? ஆனந்தம், பிளிஸ்ஃபுல்னஸ். ஆனந்தம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வார்த்தையில சொல்ல முடியாது. இருந்தாலும் பல கோடி இன்பங்களை ஒரு சேர ஒரு க்ஷணத்தில் உணர்ந்தால் எப்படி இருக்கும்? நம்ம அப்படி புலன்களை கொண்டு அப்படி உணர முடியாது. ஒரு 50 கிராம் அல்வா வாயில போடலாம், அப்படித்தானே? ஆனா இது அப்படி இல்லை. பல கோடி இன்பங்களை ஒரு சேர ஒரே க்ஷணத்தில் அனுபவித்தால் எப்படி இருக்கும்? லைட்னிங் மாதிரி, பேரானந்தம். அதான் இறை அனுபவம். தெய்வத்தினுடைய அம்சம் ஆனந்தம். நீங்க நினைக்கிற மாதிரி அது நாம ரூபங்களில் அல்ல. இந்த அனுபவம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, பேரானந்த அனுபவம்.
பிறகு வெளியில வரோம், புலன்கள்ல வரோம். நம்ம சுயத்தை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை, தானா கட்டாயிக்கும். சாப்பிடும், உள்ள இருந்து அதை சொல்லும், போதும், அதிகம் பேசாது. துன்பம் தரும் செயலை செய்யாதுன்னு வைங்களேன். ஒரே துன்பம் போச்சு, இன்பம் இருக்கு, சிற்றின்பம் இருக்கு. பேரானந்தத்தை உணர்ந்த ஒரு ஞான நிலையில் உள்ளவன் சிற்றின்பத்தில் ஈடுபடுவானா? படுவான். தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல காட்சிகளை பார்த்து ரசிப்பான், இசையை கேட்பான், அறுசுவை உணவு உண்ணுவான், தேடி போக மாட்டான். நல்ல கவனிக்கிறது. இன்பத்தை அவன் வெளியில் தேடுவது இல்லை. நோ மோர் சீக்கிங் ஃபார் ஹாப்பினஸ். ஏன்னா ஹாப்பினஸ் இஸ் இன்ஹெரிட்லி வித்தின் மீ. பேரானந்தம் என்பது, அளப்பரிய இன்பம் என்பது எனக்குள்ள நானாக இருக்கிற ஒரு வஸ்து. வெளியில பசிக்கிறது, சாப்பிட்றேன். சாப்பிடும்போது சுவைத்து சாப்பிடும். அது பழைய சோறா கூட இருக்கணும். பழைய சோறுல கொஞ்சம் மோர் விட்டு ஒரு வெங்காயத்தை வச்சுட்டு சுவைத்து சாப்பிடும். கண்டிஷன் இல்லை. இந்த மனிதனுக்கு, மாமனிதனுக்கு வெளியில எந்த கண்டிஷனும் கிடையாது. அவன் எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்வான். He is ready to accept anything as it is. இப்ப துன்பம் இல்லை அவனுக்கு. உடல்ல ஒருவேளை நோய் இருக்கலாம் பழைய செயல்னால, அந்த நோய் அவனுக்கு துன்பம் கொடுக்காது. கொஞ்சம் கடன் இருக்கலாம், துன்பம் கொடுக்காது. அதாவது என்ன சொல்ல வர, பிரச்சனைகள் சூழலாம், அவன் துன்பப்பட மாட்டான். அப்ப நீங்க எங்க வரணும்? இப்போ உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பெற்ற அனுபவங்களின் தொகுப்பை கொண்டு சிந்தித்தால், ஒண்ணு இன்பம், மற்றொன்று துன்பம், ரெண்டே அனுபவம். அப்ப மனம் எதை அடிப்படையாக வைத்து இயங்கும்? இன்பத்தை பெருக்கணும், துன்பத்தை போக்கும். நல்லா ஞாபகம் வச்சிருங்க. துன்பத்தை போக்குற எண்ணம் தப்பு இல்லை, இன்பத்தை பெருக்காதீங்க, ஜாக்கிரதை. பல கோடி சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு தேடி வருதுன்னா நீங்க போகக்கூடாது. ஏன்னா பணம் விஷம், அளவுக்கு மீறினா. கொஞ்சம் சிறு சேமிப்பு வேணும், தப்பு இல்லை. அது சமுதாயத்துல ரொம்ப பாப்புலர் ஆயிட்டீங்கன்னு வைங்க, அது துன்பம். பாப்புலாரிட்டி கூடாது. ஒரு பெரிய சினிமா நடிகர் நம்ம மாதிரி ரோட்ல நடந்து போக முடியுமா? பிச்சு பிடிக்கிறோம். அவருக்கு ஃப்ரீடம் கிடையாது. அவருடைய புகழே அவரை ஜெயில போடுது. நோ ஃப்ரீடம், சிறைப்படுகிறார். உண்டா இல்லையா? ஒரு நல்ல நடிகை ரோட்ல நடந்து போக முடியும், சிறைப்படுகிறார். அதனால ரொம்ப பாப்புலர் ஆகக்கூடாது. இன்னும் அரசியல்ல பாப்புலர், அதுல பாப்புலர் அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட வந்து அடிக்கடி ரெக்கமெண்டேஷனுக்கு வருவாங்க, தொந்தரவு பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம எதெல்லாம் நல்லது, தேவை, புகழ், அது நினைக்கிறோமோ அத்தனை விஷயம். இங்கதான் நீங்க சிந்தித்து சுய கட்டுப்பாட்டுக்கு வரும். இனி நான் இன்பத்தை பெருக்க மாட்டேன். அதுக்கு வேண்டிய சிற்றின்பத்தை தவிர்க்கவும் இல்லை, அளவோடு முறையோடு. ஏன்னா துன்பம் வராம. ஆனால் இந்த மனம் பேரின்பத்தை தேடுது, அளப்பரிய இன்பத்தை தேடுது. அது எங்க இருக்குன்னா, என்னுடைய மூலம், மனதினுடைய ஆழ் நிலையில் இருப்பது பேரானந்தம். அது உணரும் போதுதான் தெரியும். இப்போ திருப்பி என்ன சொல்றேன் சுருக்கமா, நீண்ட காலம் வாழ்ந்துட்டோம், இன்பத்தையே அனுபவிச்சிருக்கிறோம், துன்பத்தையும் அனுபவிச்சிருக்கிறோம். இதே வாழ்க்கையில துன்பம் இல்லாம வாழணும். நீங்க ஒரு முடிவுக்கு வரும். மாறாக அமைதியாக, மகிழ்ச்சியாக. அப்படின்னா இன்பத்துல அளவு முறை மீறாத ஒரு சுய கட்டுப்பாடும், அதே நேரத்தில் ஒரு புரிதல், நான் தேடுகிற, இதுவரைக்கும் தேடின பேரின்பம் எனக்குள்ளதான் இருக்கு. நான் அப்போ ஒரு அகப்பயணம் என்ற தவம் செய்து அதை அடையணும். இதுதான் லைஃப் ஸ்டைல், வாழும் முறையை நீங்க இப்படி கொண்டு. சரி, இன்னைக்கு வந்து முன்னுரை சொல்லும் போது நம்முடைய இறைமதன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஐயா அன்னைக்கு விளக்குவாங்கன்னு சொன்னார். ரைட்டா, நான் அதை எடுக்கலை, அது பிற்பாடு வச்சேன். எனக்கு அது என்ன சூத்திரம் இருக்குன்னா, உங்களுக்குள்ளதான் பேரின்பம் இருக்குன்னு நான் சொன்னா நீங்க எப்படி ஆமா சொல்ல முடியும்? உணர்ந்தவர் சொன்னாலும் நம்மளால ஆமா சொல்ல முடியும். அப்ப அதுக்கு ஒரு நிரூபணம் தேவைப்படும். இப்போ ஒரு மலர் இருக்கு, மோந்து பார்க்குறோம், வாசனை இருக்கு, அனுபவம்.
நல்ல சுவையான உணவு இன்பமா இருக்கு, அனுபவம். புலன் இன்பங்கள் எல்லாமே இன்பமா இருக்கு, அனுபவம். ஆனா எனக்குள்ள பேரின்பம் இருக்குங்கிறதுக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினால அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? ஏன்னா எல்லாத்துக்கும் நிரூபணம் தேவையா இருக்கா இல்லையா? அங்கதான் மகிழ்ச்சியுடைய காந்த தத்துவத்தின் மூலமாக ஒரு நிரூபணம் கொடுக்கிறார். பெரிய நிரூபணம். அது நிரூபணம் மட்டும் இல்லை, ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிக்காத ஒரு தெளிவான ஒரு புரிதலை அங்க கொடுக்கிறார். அது எப்போ வரும் சொன்னா, தனியாக காந்த தத்துவத்தை விளக்கி அது புலன்கள் மூலமாக வெளியேறும் போது எப்படி உணர்வுகளாக மாறுது அதெல்லாம் விளக்கி சொல்லி, அந்த காந்தம் புலன் வாயிலாக வெளியேறாம உள்ளுக்கே அக்குமுலேட் ஆகுமானால் அது பேரின்பம் என்பதெல்லாம் விளக்கி சொல்றதுக்கு அது தனி சிட்டிங் வேணும். இதுல அப்படியே மேலோட்டமா இன்பம் துன்பம் அப்படின்னா இப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, அமைதினா என்ன. அமைதினா இன்ப துன்பம் இல்லாத மனம் இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்பத்தை அளவோடு வைத்துக் கொள்ளணும். இருக்கிற துன்பத்தை போக்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து இனி துன்பம் செயலை செய்யாத ஒரு சுய கட்டுப்பாடு வந்துட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் தகுதி அடையுது. இது ஒரு தகுதி. போன வாரம் ஒரு தகுதி சொன்ன சமாதானம் உங்கள்கிட்ட கேட்டு அடுத்த வாரம் வருது வரைக்கும் வீட்டுல கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இரவு படுக்கும் போது சமாதானத்தோட படுங்க. உங்களால சமாதானத்தை தக்க வைக்க முடிஞ்சதா பாருங்கன்னா சொன்னோம். கூட அது இப்போ கலந்து உரையாடக்கூடிய பார்க்கலாம். இப்போ மணி 8 ஆயிடுச்சு. நான் நிறைவு செய்கிறேன். நீங்க சென்ற வாரம் முழுவதும் சமாதானத்திற்காக முயன்றீர்களா? அது அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கூட கலந்து உரையாடல ஒரு 10-15 நிமிஷம் வச்சுக்கிடலாம். நான் இதோட இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை.